ஓகே, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதர சகோதரர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளும் கூட நம்ம இந்த ஆலயன் வாயிலாக குடும்பத்தை எனக்கு வச்சிருக்கிறார். நாம் இப்போ கூட செபித்து நம்ம துவங்கலாம். நம்ம செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அட்மின் தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் அந்த நாளும் கூட கிருபை நாள் கூட்டி சேர்த்தீங்க, நன்றி ஆண்டவரே. மட்டுமாக அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கூட ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நீங்கள் உதவி செய்யுங்க, அதை புரிந்து கொள்வதற்கு நேர்த்தியாக கற்றுவதற்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் ஒவ்வொருக்கு தரும்படி செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன் ஆமேன். போன வாரத்தில் நம்ம ஒரு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது சபை கூடி வரும் பொழுது இல்லை நம்ம ப்ரேயர் மீட்டிங்ஸில் பாடல் பாடுகிற வேலையில் இசை வாசிக்கிறோம். அது இல்லாமல் மற்ற நேரங்களில் அது மாதிரி மியூசிக் வாசிக்கிறது பக்தி விருத்தியை உண்டாக்குமா உண்டாக்காதா? உண்டாக்கும் அப்படின்னா அது என்னென்ன பக்தி விருத்தியை எப்படி உண்டாக்கும்? ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வேதத்தில் இருந்தோ அல்லது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருந்தோ ரெண்டில் கூட நம்ம இது பண்ணலாம். இல்லை அப்படி பக்தி விருத்தியை உண்டாக்காது அப்படின்னா அதே போல் வேதத்தில் இருந்தோம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருந்தோம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொண்டு வரலாம். இப்போ நான் சொல்லியிருந்தேன் டிஸ்கஸ் பண்ணலான்னு. யோசிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய சஜஷனை நீங்கள் இப்போ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யோசித்து வச்சிங்களா? எதுவும் உங்கள்கிட்ட பாயிண்ட்ஸ் இருக்குதா? பக்தி விருத்தியை உண்டாக்கும் அல்லது பக்தி விருத்தியை உண்டாக்காது? ஸோ எனிதிங் நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை நீங்கள் யோசிக்கிறது என்ன? ஐ திங்க் சொல்லுவா. நம்ம நார்மலா நம்ம தேவாலயத்துல வசிக்கும் போதோ மற்ற பண்டிகை நாட்களில் கூட மற்ற திருமண நாட்கள் இந்த மாதிரி நாட்களில் கூட நம்ம வாசிக்கலாம். பைபிள் அப்படிதான் போட்டிருக்குது. ஜெபாலயத்துல கூட வாசிக்கலாம், பண்டிகை நாட்கள்ல வாசிக்கலாம், அப்புறமேட்டுக்கு திருவிழா நாட்கள்ல வாசிக்கலாம், கல்யாண நாள் இது மாதிரி வாசிக்கலாம் பிரதர். அதுல வாசிக்கிறப்ப நம்ம நம்ம பக்தி விருத்தி உண்டாகும்னு தோணுச்சுன்னா அப்போதைக்கு வாசிக்கணும். உண்டாகாத தோணலன்னா அப்போதைக்கு வாசிக்க கூடாது. அதை நம்ம யோசிச்சு வாசிக்கணும். ரெண்டாவது அந்த மாதிரி வாசிக்கிற அந்த மாதிரி சூழ்நிலை பண்டிகை நாட்களிலும் கூட கல்யாண நாட்களிலும் கூட இப்ப தேவாலயத்தில் வாசிக்கும் போது கூட சுத்துறோம். அப்படி வாசிக்கும் போது கூட பிரதர் அந்த மாதிரி நேரத்துல கூட அது பக்தி விருத்தி உண்டாக்கும் நிலைமைன்னு அதை பத்தி எதுவும் போடல, நார்மலா தான் போட்டிருக்கு. அப்ப நம்ம யோசிச்சு பக்தி விருத்தி உண்டானா அதை போடணும், பக்தி விருத்தி உண்டாலாம் போடக்கூடாது பிரதர். அதான் பிரதர். ஓகே, ஸோ ஆக்சுவலாக நம்ம கொஸ்டின் அதுதான் பக்தி. ஏன்னா அது போன வாரமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 2 வாரமாக நம்ம பேசுகிறது 3வது வாரம் நினைக்கிறேன். பக்தி விருத்தி அது உண்டாக்குமா உண்டாக்காதான்றதான் கொஸ்டின் இல்லையா? அப்போ உண்டாக்கும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த காரணத்தினால அது பக்தி விருத்தியை உண்டாக்குது அப்படின்னு வேதத்தில் இருந்தோ அல்லது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? இது போல் ஒரு இப்படி வாசித்தாங்க, அது இந்த விதத்தில் பக்தி விருத்தியை உண்டாக்குச்சு. அப்படி பக்தி விருத்தியை உண்டாக்காதுன்னா ஏன் அது உண்டாக்காது? இந்த காரணத்தினால. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் நம்ம வச்சோம் அப்படின்னா இட் ரியலி யூஸ்ஃபுல். அதே போல் நம்மளுடைய கொஸ்டின்ஸ் சபை கூடி வருதல் தாண்டி எப்பப்பெல்லாம் வாசிக்கலாம் ஜென்ரலான கிடையாது. சபை கூடி வருதல் நம்ம பக்தி விருத்திக்கு எதுவாக கூடி வரோம் இல்லையா? நம்ம திருமண கொண்டாட்டம் நடக்குது, அது நம்ம பக்தி விருத்திக்கு எதுவாக கூடி வரோமானா இல்லை. சந்தோஷம், ஒரு சண்டை சப்போஸ் நடக்குது, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். அதே நேரத்தில் மெயின் இம்பார்ட்டன்ஸ் we have to gather, ஒரு செலிப்ரேஷன் அந்த மாதிரி மூடில் இருப்போம், இல்லை என்ஜாய் அப்படி போயிட்டுருப்போம். பட் சர்ச் கேதரிங் முழுக்க அது எதோட நோக்கம் என்னென்னா நம்முடைய பக்தி விருத்தி தான். அது நமக்கு தெளிவாக எபேசியரில்
நம்ம வந்து வாசிக்கிறோம். அப்போ நம்ம அதாவது கர்த்தர் அவருடைய நாமத்தினால ஒரு சபையாக நம்ம வசனத்தை வாசிக்கிறதுக்கோ பாடல் பாடுறதுக்கோ இது போல் ஜெபிக்கிறதுக்கோ இது போல் அதான் சபை கூடி வருதல். நம்ம கல்யாணம் வச்சுக்கிட்டு எல்லாரும் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சபை கூடி வந்து சொல்லுவோம்னா சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம நோக்கம் அது வேறு. நம்முடைய பர்பஸ் வந்து கடவுளை ஆராதிக்கணும், ஒரு வசனத்தை தியானம் பண்ணணும், அதுக்காகவே கூடி வரது தான் சர்ச் கேதரிங். மற்றபடி கல்யாணம் மற்ற விஷயங்கள் நம்ம அவங்கள தான் கூப்பிட்றோம், ரட்சப்பட கூப்பிட்டாலும் பட் அது சர்ச் கேதரிங்கில் வராது. ஏன்னா நம்முடைய பிரதான நோக்கம் அது இல்லைங்கிறனால. சரியா? ஸோ அப்போ வந்து பண்டிகை நாட்களில் மற்ற நாட்களில் மியூசிக் வாசிக்கிறாங்க தான். சரியா? நம்ம போனவங்க கூட சொல்லியிருந்தோம் இல்லையா பழைய ஏற்பாட்டில் பண்டிகை. ஓகே, ஸோ பண்டிகையில் வாசித்தாங்க நம்ம பழைய ஏற்பாட்டில் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ அதே போல் மியூசிக் அப்படிங்கிறது சந்தோஷம் துக்கம் எதுவாக இருந்தாலுமே அந்த தாளம், ஒரு ட்ரம்ஸு இல்லை ஒரு தப்பு, ஏதோ ஒரு விஷயம், ஒரு நாதஸ்வரம் இல்லை ஃப்ளூட் வயல், ஸோ ஒரு எமோஷனுக்கும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? அதே போல் புதிய ஏற்பாடு நம்ம பார்க்கும் பொழுது பிரதர் சொல்லுங்கள் சிஸ்டர். எனக்கு ஒரு தாட், ஆனா இது எனக்கு என்ன கரெக்டான்னு தெரியாது, ஆனா எனக்கு மைண்டுக்குள்ள வந்து நம்ம ஆராதனை பண்ணும்போது மியூசிக் வாசிக்கிறோம், அப்ப அந்த வாதங்கள்லாம் இருக்குது. ஆனா அந்த மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெவலேஷன் படிக்கும் போது இது என் மைண்டுக்குள்ள எப்பவுமே இருக்கும். இதே மாதிரி ஆராதனை டைம்லயோ இல்ல எதனா நான் ப்ரேயர் பண்ணும்போது இப்படி வந்துச்சுன்னா இந்த மாதிரி நடந்தும் இருக்கு. இந்த ட்ரம்பட் சவுண்ட் வந்தா தேர் இஸ் சம்திங் வார்னிங். அது ஒரு மியூசிக்கு எடுத்துக்கலாம், ஆனா அது கூட ஒரு மெசேஜ் இருக்கு காட் கிட்ட இருந்துன்றது உணர்த்துவாங்க. ஸோ அந்த டைம்ல அந்த ட்ரம்பட் சவுண்ட் ஆகுது நான் பார்த்துருக்கேன். ஓகே, குட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்முடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மைதான். ஆனால் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இட் வில் டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். தனிப்பட்ட அனுபவம் அப்படிங்கிறது அது உண்மைதான். ஆனால் ஒருத்தருக்கு நடந்தது எல்லாருக்கும் நடக்காது. ஓகேவா? என்னுடைய அனுபவம் வேறையாக இருக்கும், உங்களுக்கு அனுபவம் வேறையாக இருக்கும். ஆனால் அந்த அனுபவங்கள் உண்மை தான். ஸோ நீங்கள் வேதம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட் வில் சேஞ்ச் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், இட் வில் சேஞ்ச் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ எல்லாம் பார்க்குறப்ப இட் வில் சேஞ்ச், பட் இட்ஸ் ரியலி ட்ரூ. ஆனால் நம்ம சபை கூடுவதில் இப்படிலாம் செய்யலாம். ஒரு டீச்சிங் இருக்கு இல்லையா? ஒரு டீச்சிங்காக இப்படி செய்யுங்க, இப்படி இருங்க, இதை செய்யாதீங்க அப்படின்னு பொதுவாக சபைக்கு அப்படின்னு சொல்லும்போது டீச்சிங் இருக்கும். எப்பொழுதுமே நல்லா நம்ம ஒரு விஷயம் எல்லாருமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அனுபவங்கள் மாறும், போதனைகள் மாறாது. எக்ஸ்பீரியன்ஸ் வில் சேஞ்ச், டீச்சிங் ஆர் ட்ரூத் இட்ஸ் நெவர் சேஞ்ச். அப்போ நமக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கணும். அனுபவங்கள் கண்டிப்பாக அது உண்மை தான். ஏன்னா சில விஷயம் அனுபவங்கள் எனக்கு நிறையா நடந்திருக்கு. அதெல்லாம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து அது அப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டினாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது நம்முடைய லைஃப்பில் நமக்கு அதை பேசின காரியங்கள், கேட்ட காரியங்கள், எதிர்பார்த்த காரியங்கள், இது போல் நிறைய விஷயங்கள் இருப்போம். ஆண்டவர் சில விஷயம் நமக்கு செய்கிறார் பர்சனலாக. அப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் இல்லையா? பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது உண்மை தான். ஆனால் அது வந்து ஒரு டீச்சிங் கிடையாது. எல்லோரும் இப்படி செய்யுங்க, இப்படி இருங்க அப்படின்னு. அது எல்லாருக்கும் அது அதே போல் அந்த எமோஷனை கொடுக்குமோனா கொடுக்காது. பட் டீச்சிங்கிறது அப்படி இல்லை. டீச்சிங் வந்து ஆளாளுக்கு தகுந்த மாதிரியோ காலத்துக்கு தகுந்த மாதிரியெல்லாம் டீச்சிங் மாறாது. இது சத்தியம்னா அது சத்தியம்தான். ஸோ அதனால் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது உண்மை தான். ஓகே, ஸோ ஆனால் நம்ம ஃபோக்கஸ் எதை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சர்ச் கேதரிங்கில் இப்படி செய்யலாம், ஒரு போதனையாக இப்போ எல்லோரும் இப்படி செய்யணும் இல்லை செய்ய வேண்டாம். ஏன்னா ஒரு விஷயம் செய்கிறாங்க, அதை பார்க்குறோம், அது நல்லதை நன்மை தருதா இல்லை தீமை தருதா இல்லை பக்தி விருத்தியை உண்டாகுதா உண்டாகலையா. ஸோ அப்படின்னு நம்ம தெரியும் பொழுது அது ஒரு டீச்சிங்காக நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஓகேவா இல்லை நாட் ஓகேவா. ஸோ அப்படிங்கிறது தான். ஸோ பொதுவாக நம்ம சொன்ன இல்லையா இப்போ பண்டிகை நாட்கள் அது போல் சொல்லும் பொழுது லூக்கா 15ஆம் அதிகாரம் பார்த்திங்கன்னா காணாமற் போன அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம். காணாமற் போன ஆட்டுக்குட்டி, காணாமற் போன வெள்ளிக்காசு, அப்புறம் காணாமற் போன இல்லை மரித்து போன இளையகுமாரன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த இளையகுமாரன் திரும்பி வந்துடுறாரு இல்லையா? அப்பாட்ட திரும்பி வந்துடுறாரு. அப்போ அந்த மூத்த குமாரன் வெளியே வரார். அப்போ வசனத்தில் லூக்கா 15:25, லூக்கா 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது
கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு. ஸோ இப்போ 2 விஷயம் அங்கே நடந்திருக்கு. என்னென்னா கீத வாத்தியம் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சிருக்கிறாங்க, நடன கழிப்பு டான்ஸ் ஆடிருக்கிறாங்க. ஸோ செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது அதான் இல்லையா, பாட்டு, மியூசிக்கு, டான்ஸு. ஏன்னா காணாமல் போன அந்த இளையகுமார் வந்துட்டான்றப்போ ரொம்ப சந்தோஷமாக செஞ்சார். ஆனால் அதை டெய்லியும் பண்ணாரான்னா இல்லை, நம்ம செய்ய மாட்டோம். சரி, இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு காணாமல் போய் தான் கிடச்சிட்டான், அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அப்போ கீதவாதியம் எல்லாம் கூப்பிட்டு டான்ஸ் தான் கூட ஆடி இருக்கிறாங்க. ஸோ அது நம்ம இப்போயும் உண்டு. இப்போயும் ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம தொடர்ந்து ஆகிட்டே இல்லைன்னாலும் ஏதாவது ஒருத்தரையாவது ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுங்க அப்படி ஒரு என்ஜாய் பண்ணணும். ஒரு பாட்டு இல்லை டான்ஸ் ஏதாவது விஷயங்கள் வந்து செய்வோம், கல்யாணத்துலேயோ இல்லை மற்ற ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பொழுது. ஸோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வேதம் முழுசுமே நமக்கு இருக்குது. பண்டிகை நாட்கள் அவங்க நிறைய விஷயங்கள் கீதவாத்தியம், ஹார்ப்பு, அது இது நிறைய விஷயங்கள் வாசித்தாங்க, டான்ஸ் ஆடினாங்க, கல்ச்சுரல் ட்ரெடிஷ்னல் டான்ஸஸ் இருந்தது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அப்படின்னா நம்ம எதுக்காக கூடுறோம், நம்ம கொண்டாட தான் கூடுறோம். ஒரு நல்ல விஷயம் நடக்குது, ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, அப்படி கூடுறோம். பட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா சர்ச் கேதரிங். ஸோ திரும்ப நான் தான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ சர்ச் கேதரிங் அப்படின்னு வரும்பொழுது அப்போது மியூசிக் இப்படி இருக்குது செய்கிறோம். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பாயிண்ட்ஸோட கொடுத்துருந்தேன். இப்போ செய்தி கொடுக்கும் பொழுது மியூசிக் வாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறப்போ ஓகே. என்னோட ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும். ஸோ நானுமே இப்போ ஆரம்பத்தில் நான் 3வது படிக்கும்போது எங்கள் அம்மா ரசிக்கப்பட்டு சபைக்கு போனாங்க. நாங்கள் அப்போ கேத்தலிக்கில் இருந்தோம். அப்போ நாங்கள் 3வது படிச்சுட்டு இருந்தேன், எங்கள் அண்ணன் 5வது படிச்சுட்டு இருந்தான். அப்போ எங்கள் அம்மா ரசிக்கப்பட்டு போனாலும் எங்களை அப்படியே அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ அங்கேயே இருந்து வளர்ந்து ஆண்டுக்குள்ளே வளர்ந்து அப்படியே இருந்தோம். நான் அப்புறம் +2 முடித்து அப்போ அந்த டைமில் சில பேர் கீபோர்டு வாசிட்டு இருக்க என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரேயர் பண்ணும்பொழுது வாசிங்க, இந்த ப்ரேயர் டைம்லேயும் வாசிங்கன்னாங்க. சரி கேட்குறாங்களே, நம்ம வாசிக்கிறப்ப கேட்குறாருன்னா வாசிக்கணும், வாசிப்பேன். அப்படியே வாசித்து பழக்கமாயிருச்சு. ஜெபிக்கிறப்பையும் வாசி நல்லா வாசிக்கிறீங்க, சூப்பர், நல்லா இருக்குது, வாசிங்க. சரி கேட்குறாங்க, வாசிப்போம், நல்லா தானே இருக்குது அப்படின்னு வாசிட்டு அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஸோ நான் பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்காக பெங்களூர் போயிருந்தேன். அப்போ பெங்களூரில் பைபிள் காலேஜில் இருக்கும் பொழுது அதே போல் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்குது. ஃபாரின்லேருந்து வந்தாங்க, நியூசிலாண்ட்லேருந்து எங்கேயோ வந்தாங்க. பண்ணும் பொழுது அவங்க நிறைய செஷன் எடுக்கிறாங்க, ப்ரேயர் செஷன் அது இதுன்னு எடுக்கிறாங்க. அப்போது ரொம்ப நேரம் செஷன் இருக்குது, நீங்கள் பேக்ரவுண்டில் வாசிங்க அப்படின்னாங்க. ஸோ அவங்க ப்ரேயர் பண்ணும்பொழுது நான் பேக்ரவுண்டில் வாசித்தேன். கேட்டது யாரும் அவங்க. அப்போ வாசிட்டே இருக்கிறப்ப நிமிந்து இப்படி பார்த்தா நிறைய பேர் உட்காந்துருக்கிறாங்க. பின்னாடி அவங்களோட ஸ்டாஃப் ஒருத்தவங்க, நிர்மலா ஆண்டின்னு ஒரு ஆண்டி இருக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டே இருந்தாங்க. என்னடா இவங்க மறைக்கிறாங்க, இது தப்பாக போகிறோம்னா சவுண்டு ஓர வச்சுட்டோமா, சரி நேரம் சவுண்டு ஜாஸ்தி வச்சுட்டு அதை சொல்லுவாங்க, அப்படி இதை வச்சுட்டோம்மா அவன் புரியலையே அப்படின்ட்டு அங்கே உஷ் அப்படின்னாங்க. சரி நான் அப்படியே சரி வாசிக்கணும் சொன்னாலும் என்னன்னு புரியல விட்டேன். அப்புறம் ப்ரேயர் முடிச்சோன்னே வந்தாங்க. ஃபஸ்ட் டைம் அவங்க அப்போ தான் பார்க்குறாங்க. வந்துட்டு என்ன நீ ஜெபிக்கிறப்ப எதுக்கு நீ கீபோர்டு வாசிக்கிற? அப்போ இல்லாட்டி அது வந்து நல்லா இருக்குன்னா ஜெபிக்க வாசிப்பேன். நாங்கள் எப்படி லிசன் பண்ணுறது, கான்சன்ட்ரேட் பண்ணுறது, ஏன் தேவையில்லாம் இப்படி பண்ணுறீங்க? இல்லை ஆண்டி அவங்க கேட்குறாங்களே, சரி நீங்கள் சொல்கிறது ஓகே தான், பட் அவங்க கேட்குறாங்களே, அவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே, அவங்க கேட்டாங்கன்னா நீ சொல்லு, ஜெபிக்கிறப்ப எதுக்கு கீபோர்டு வாசிக்க சொல்கிற அப்படின்னு சொல்லு அப்படின்னாங்க. அப்படின்றப்போ அவங்க கேட்குறது நியாயமான விஷயந்தான். எனக்கு பதில் சொல்லவும் முடியல, பதில் இல்லை. கேட்குறாங்கல்ல, ஜெபிக்கிறப்ப நீ எதுக்கு வாசிக்கிற, எதுக்கு ஜெபிக்கிறோம்? அவங்க வேர்ட்ஸை லிசன் பண்ணணும், அவங்களுக்கு கேட்குறது அவங்க புரியணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த நேரத்தில் ஒரு பர்பஸ் என்ன அப்படின்னாலும் அங்கே அதான் செஞ்சிருக்கேன். அவன் சொன்னால் நீ சொல்லு, இல்லை அங்கிள் இது மேலே இல்லை சார் அப்படின்னு சொல்லு அப்படின்னாங்க. எப்போ நம்ம பேர் சொல்கிறதுன்னு விட்டுட்டேன். அப்போ தொடர்ந்து வேறு மீட்டிங் வரப்போ ப்ரேயர் பண்ணுறப்ப இப்படி கீபோர்டு வாசிட்டோம்னா வாசிக்கிறப்பே தோணும். நிர்மலா ஆண்டி என்ன பண்ணான்னு பார்ப்பேன், என்னை பார்த்து முடிச்சுட்டே இருப்பாங்க. ஐயோ டக்குன்னு கையை எடுப்பேன். ஏன்னா ரொம்ப நாளாக வாசித்து பழகியாச்சு. அப்புறம் அதுபோல் நிறைய ஒரு 3-4 தடவை பார்த்தீங்கன்னா ப்ரேயர் வந்தோடனே எனக்கு அவங்க ஞாபகம் வந்துடும். அவங்க சில நேரம் லீவ் போடுவாங்க, சில நேரம் இருப்பாங்க, வேறு வேலைக்கு போயிடுவாங்க. அப்படி இருந்தாங்க அப்படின்னா அப்படி பார்த்தா கண்டிப்பாக பார்த்து முடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இது ஒரு 3-4 தடவை நடந்தது. அப்புறமேட்டு என்னாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு இப்போயும் கூட நான் முடிச்சு ஒரு 10 வருஷம் மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் கீபோர்டு வச்சுட்டே இருப்பேன், பாட்டு பாடும்போது தான் வச்சுட்டே இருப்பேன். அவங்க டக்குன்னு ப்ரேயர் ஜெபிப்போம்னா டபாரன்னு என்னமோ ஷாக் அடிச்ச மாதிரி தான் கையெடுப்பேன். என்னடா அவங்க சொன்ன அந்த விஷயம். ஸோ நம்ம ஒரு கட்டத்தில் நம்ம நல்லா இருக்குது இல்லை அப்படி கேட்குறாங்கன்னு வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எப்படி செய்கிறோம், நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம அதை கேள்விப்படும் பொழுது இல்லை, அந்த விஷயத்தை நம்ம கேள்விப்படும் பொழுது ஏன் இதை செய்கிறீங்க, எதுக்காக இதை செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்மகிட்ட பதில் இல்லை அப்படின்னா அவங்க கேட்குற கேள்வி கரெக்டு. அப்போ நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் இல்லையா?
என்ன பண்ணணும், ஒன்று அவங்க சொல்கிறத கேட்கணும், இல்லை நம்மக்கிட்ட பதில் இருந்தால் இல்லை நம்ம பதில் நம்ம சொல்லணும். நம்ம நிறைய நேரம் பேசுவோம் இல்லையா, பாரம்பரியம் பாரம்பரியம் பாரம்பரியம். இந்த பாரம்பரியம் அப்படின்னு ஜென்ரலாக பண்ணும்போது பிரச்சனை என்னென்னா, ஒரு விஷயம் செய்வாங்க, எதுக்குங்க இதை செய்கிறீங்க அப்படின்னா, அவங்களாம் செய்ய சொல்ல செஞ்சுட்டாங்க, செய்கிறோம், நாங்களாம் வருஷ வருஷமாக செய்கிறோம், அதனால் ஏங்க வருஷ வருஷமாக செய்கிறீங்க, இதனால் என்ன பக்தி விருத்தி உண்டாகுது, இல்லை எதுக்காக செய்கிறீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட பதில் இருக்காது. அவங்களுடைய பதில் எல்லாம் அப்படின்னா, அப்போ அவங்களாம் சொன்ன தப்பா, நம்மளுடைய பெரியவங்களாம் செஞ்சாங்க தப்பா, அப்படி இருக்குமே ஒழிய கடைசி வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, இதனால் பக்தி விருத்தி உண்டாகுதா இல்லையான்னு சொல்லவே மாட்டாங்க. அப்போ நம்ம கேள்வி போடும் பொழுது நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், அவங்களும் அவங்க பெரிய ஆள் இல்லை அப்படியே அதெல்லாம் எதுவும் இல்லை. பட் பிப்ளிக்கலாக அவங்க வைக்கிற ஒரு கொஸ்டின் வந்து ரீசனபிளாக இருக்குது. ஆமாம், அப்போ தான் எனக்கு வந்து முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு டைமாக என்ன ஆஸ் மியூசிஷியனாக நல்லா வாசி, எல்லாத்துக்கும் வாசி, எதுக்கு வேணாலும் சொன்னாலும் வாசிப்போம், அதுதான் நம்ம இருக்கோம், நம்ம கடமை என்ன, வாசிக்க சொன்னால் வாசிக்கணும் எதுக்கு வேணாலும் அப்படின்னு. அப்போ தான் முதல் முறை ஒரு கொஸ்டின் வந்து, அப்போ ப்ரேயருக்கு வாசிக்க கூடாது, ஓகே, அப்போ மற்றப்போ செய்தி வைக்கும் பொழுது அதுக்கு வாசிக்கணும், அப்போ இதுக்கு ஏன் அது வாசிக்கிறோம், அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு டூப்ளிகேட், ஒரு ஃபேக் எமோஷன்ஸ் தானே க்ரியேட் பண்ணுது, அதை தானே நாடகத்துலலாம் அவங்க வந்து செய்கிறாங்க. சரி, இதனால் பக்தி விருத்தியை உண்டாக்கியிருக்குதா, இதனால் பக்தி விருத்தியை உண்டாயிருக்குதா அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும், இப்போ நான் சபை இப்போ நிறைய இடங்களில் போகிற வரைக்கும் இந்த 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 மியூசிக் எல்லா நேரத்துலையும் அது ரொம்ப முக்கியத்துவப்படுறதுனால என்ன ஆகுதுன்னா, நிறையா அது கெடுதலை விளைவிக்குது. ஸோ முதல்ல அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம எல்லாம் சொல்லுவாலே ஆவியில் நிரம்பணும், ஆவிக்குரிய திருச்சபைகள், பரிசுத்த ஆவியினர் நம்மளையே நிரப்பணும். அவரை நிரப்புறதுக்கு என்ன, எப்போ நிரப்பார், எப்படி நிரப்பார்னா, அவர் நினைக்கிறப்ப எப்போ வேணால் யாரை வேணால் நிரப்பார். சரியா? ஸோ அவர் ஆண்டவர் நினைக்கும் பொழுது அவர் யாரை நிரப்புன்னு நினைக்கிறாரோ, எப்போ நிரப்புன்னு நினைக்கிறாரோ அப்போ அவர் எப்போ வேணால் நினைப்பார். கொர்நேலியு வீட்டில் பேதுரு போய் மெசேஜ் கொடுக்குறாரு இல்லையா, கொடுக்கும் பொழுது அவர் செய்தி கொடுத்துட்டு பேதுரு ரிப்போர்ட் கொடுக்க வர்றார். அப்போ சொல்கிறாரு, நான் பேச துவங்கின பொழுதே ஆவியானவர் நிரப்பினார் அப்படின்னு சொல்கிறாரு. பேச துவங்கின பொழுதே. அப்போ நம்ம இப்போ நம்ம மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாரு, அப்போ தான் அதுக்குள்ளே நிரம்பிடுறாங்க எல்லாம். நம்மளாம் சொல்லிடுவோம், உட்காருங்க, பேசாமல் உட்காருங்க, இப்போ யார் நான் நிரம்பக்கூடாது, நான் செய்தி வேணும் கவனிங்க, அதுக்கு தனி டைம் வைப்போம், எப்போ நிரம்புறதுக்கு. ஸோ அப்படி இல்லை, ஆண்டவர் நிரப்ப நினைக்கிறவரை, யாரை நிரப்ப நினைக்கிறோம், எப்போ நினைக்கிறோம் அவர் வந்து நிரப்புவார். ஆனால் இந்த மியூசிக் என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்க போட்டு மடார் அடித்து சவுண்டு ஏற்றி அவனை குதித்து உள்ள வச்சுட்டா, அப்பாடா ஆவியில் நிரம்பிட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஜனங்களும். அப்பாடா நம்ம ஏதோ ஒரு கண்ட்ரோலை இழந்து உளுந்து இப்படி நிற்கிறாங்க அப்படின்னா, அந்த மியூசிக்கை போட்டு அடிச்சு என்னமோ இது ஆகி இப்படி திரும்பி நிற்கிறாங்க. அப்பாடா பாவினர் மேலே என்ன இருக்கிற நிலைமையில் இருக்கக்கூடாது, செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம வந்து விட்டுறணும், இந்த மற்ற சொல்கிற மாதிரி பரவச நிலையை அடைஞ்சிட்டு அது மாதிரி அப்படி கொண்டு போகிறாங்க. ஸோ அது நிறைய அது வந்து செய்யுது. நான் நேரத்தில் நேரில் பார்த்துருக்கேன், ஏன் அப்படி செய்யணும் கூட கேட்டிருக்கிறேன். போட்டு பாட்டை மாற்றி பார்க்குறாங்க, மியூசிக்கை மாற்றி போட்டு சவுண்டை ஏற்றி ட்ரை பண்ணி அப்பாடா அப்படின்றாங்க. அது ஒன்று உண்டாகுது. இன்னொன்று என்ன பண்ணுதுன்னா, இது ரொம்ப இப்போ பார்த்து கேட்டு எல்லா நேரத்துலையும் கேட்டு அந்த மியூசிக் ஸ்டைலை மாற்றினோம்னா ஆவியில் நிரப்ப மாட்டேங்கிறேன், ஆவியில் ஃபில் ஆக மாட்டேங்கிறாங்க. அது எப்படி சாத்தியம்? நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், வேளாங்கண்ணிக்கு வாசிக்க போயிருந்தோம், கீபோர்டு அப்போ இருந்துச்சு, அவங்க சர்ச்சில் ட்ரம் தான் அடிப்பாங்க. அப்போ நான் கீபோர்டு கொண்டு போயிருக்கேன், பரவாயில்ல கீபோர்டு வந்துருக்கு, இப்போ கீபோர்டு வச்சு பண்ணலான்ட்டு பாஸ்ட்டு பாடுறாரு, நான் கீபோர்டு வாசிக்கிறேன். ஃபஸ்ட் 2 பாட்டு பண்ணார், அப்புறம் அவர் நிரம்புன்னு ட்ரை பண்ணுறாரு, யாரும் நிரம்பவே இல்லை. அவரும் என்ன சவுண்ட் வைக்கிறாரு, நான் பாஸ்டர் நான் ஃபுல்லாக வச்சுட்டேன், இதுக்கு மேலே ஃபுல்லாக வைக்க முடியாது, நீங்கள் வேணால் ஸ்பீக்கரில் ஏற்றிக்க வேண்டியது தான், ஆம்பிளிஃபையரில் அப்படின்னு போட்டு அடிக்க. நீங்கள் அவர் என்னையை பார்த்து அடிக்கின்றாரு, ஏதோ பொண்ணு பண்ணுங்கன்றாரு. இதென்ன, நான் எப்போதும் வாசிட்டு தான் வாசிக்கிறேன், இந்த விசேஷமாக நிரம்பத்துக்கு வாசிக்கிறதுலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, அப்படிலாம் செய்கிறதில்ல. அவரும் பார்த்தா முடியல. அப்புறம் பாஸ்டர் நீங்கள் கோச்சிக்காதீங்க, பேசாமல் இருங்க அப்படின்ட்டு நீங்கள் கீபோர்டு ஆஃப் பண்ணிடுங்கட்டு கீபோர்டு ஆஃப் பண்ணிவிட்டு அவர் ட்ரம் எடுத்து அடித்தார். எல்லாம் அப்படியே நிரம்பி எல்லாம் திருப்தியாக அப்போ தான் வராங்க. அப்போ இது என்னது, இது ஆவியானவர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மியூசிக் வாசிச்சா வரமாட்டார், டொம் அடிச்சா தான் வருவார், கீபோர்டு வச்சு வரமாட்டாரா? பிரச்சனை அப்போ இது என்ன பண்ணுது, அதையே கேட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு திடீர்னு ஒரு கிட்டார் வாசிச்சா, திடீர்னு ஒரு வெஸ்டர்ன் வாசிச்சா அவங்களுக்கு வரல. கீபோர்டு வாசிக்கணும், கிட்டார் வாசிச்சா வர மாட்டேங்குது, கிட்டார் வாசிக்கணும், கீபோர்டு வாசிச்சா வர மாட்டேங்குது. அப்போது
இது என்ன செஞ்சு வச்சுருக்கு அப்படின்னா, அதை வந்து ஒரு ஒரு எமோஷ்னல்குள்ளே ரொம்ப கொண்டு போய் உண்மையாக நிரப்பப்படுறது, உண்மையாக நடக்கிற விஷயங்கள் வந்து அது ரொம்ப கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு சபைகளில். அப்போ நம்ம மியூசிக் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வாசிச்சிடலாம் சொல்லிட முடியாது. இந்த 2 இன்சிடெண்ட்டுமே நான் வந்து நேரில் அது பார்க்குறேன், இன்னமும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நிறைய இடங்களில். இப்போ வந்து ஒரு சர்ச்சில் நான் வாசிச்சுட்டு இருந்தேன், பாஸ்டர் பாட்டு வாடினார், வாசிட்டு நல்லா தான் இருந்துச்சு. அப்போ அவர் வந்துட்டு இப்படி அப்படியே ஏதாவது ஒன்று வாசிக்கணும், எப்படி வாசிக்கணும் அப்படி வாசிக்கினார். எப்படி வாசிக்கணும் இல்லைங்க, வேறு மாதிரி அது ஒரு மாதிரி, எப்படின்னு சொல்லியா, அது ஒரு மாதிரி இது மாதிரின்னா என்னத்தை வாசிக்கிறது? ஏங்க பியானோ ஓட்டுருக்கீங்க, ஒரு ஸ்ட்ரிங்ஸ் வாசிங்க, ஒரு ஃபில்லப் ஏதாவது பண்ணுங்கள், ஒரு சாக்ஸோஃபோன் போடுங்க, அப்படி ஏதாவது சொன்னால் சரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாற்றலாம். ஒரு மாதிரி டல்லாக போகுது, ஒரு மாதிரி பயங்கரமாக வாசிங்க, பயங்கரமான எப்படி வாசிக்கிறது அப்படின்னு அவர் கேட்டால் எனக்கு புரியல. ஸோ அப்புறம் வேற ஒரு டைமில் போகும்பொழுது அந்த சர்ச்சு பையன் வாசித்தான். நான் ஃபஸ்ட் தூரம் போனப்போ அந்த சர்ச்சில் பையன் இல்லை, ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்னால. ஆனால் வேற ஒரு நாட்களில் போயிருக்கும்போது அந்த சர்ச்சில் ரெகுலராக வாசிக்கிற பையன் தான் அவன் வாசித்தான். அப்படியே அந்த சினிமேட்டிக் பேட்லாம் போட்டு ஊன்ட்டு போட்டு அப்படியே வாசிச்சுட்டு பயங்கர எமோஷனாக இருந்துச்சு. அப்போ தான் புரிஞ்சுது, ஓகே இதுதான் அந்த பாஸ்டர் நினைக்கிறேன் நம்மக்கிட்டேயா எதிர்பார்க்குறேன். ப்ளே பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ பாட்டுக்கு நம்ம கரெக்டாக வாசிக்கணும், கரெக்டான ரிதம் போடணும், தட்ஸ் த இம்பார்ட்டன்ட் திங். ஆனால் அதை தாண்டி அது ஒரு எமோஷ்னோட அட்டாச் ஆனதுனால ஒரு எமோஷ்னலாக ஒரு ப்ளெஷரை ஃபீல் பண்ண முடியாது. ஓகே நம்ம டைம் ஆச்சு, நம்ம கிளாஸுக்கு போகணும், அதனால் நம்ம இங்கே நிறுத்துவோம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் முடிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்ன பாயிண்ட் யோசிக்கணும்னா, அதாவது பாட்டு நேரங்களில் அல்லாமல் சபை கூடி வரதில்ல, ஃபங்க்ஷன்ஸ், செலப்ரேஷன், மேரேஜ், டெத்து அதில் இல்லை, சபை கூடி வருதல் இல்லை வீட்டு கூட்டங்கள், நம்ம சர்ச் கேதரிங் பக்தி விருத்திக்காக, கர்த்தரை பற்றிக்காக, அவருடைய அறிவதற்காக, அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்காகவே அதை பிரதானமாக வச்சு கூடுறது தான் சபை கூடி வருதல். ஸோ அந்த மாதிரி சர்ச் கேதரிங்கில் நம்ம பாடல் இல்லாமல் மற்ற நேரங்களில், செய்தி நேரங்களில், ஜெப நேரங்களில் இசை வாசிக்கிறோமே. நிறைய பேர் வாசிக்கிறாங்க. ஐ திங்க் நான் பார்க்குற இப்போ சர்ச்சஸில் 95% அங்கே வாசிக்கிறாங்க. ஒரு சில இடத்துல என்னையும் வாசிக்க சொல்கிறாங்க, நான் இல்லைங்க அதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிறது. அப்புறம் எப்படி வாசிக்கிறது, ஸோ இது மாதிரி போயிட்டு தான் இருக்க வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 95% எல்லாருமே அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது இந்த மாதிரி வாசிக்கிறது பக்தி விருத்தியை உண்டாக்குதா இல்லையா? உண்டாக்குது அப்படின்னா நம்ம எய்தர் ஃப்ரம் பிப்ளிக்கல் டெக்ஸ்ட் ஆர் ஃப்ரம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். மாதிரி சர்ச்சை நான் போனேன், பார்த்தேன், அவங்களுக்கு இது பக்தி விருத்தியை உண்டாக்குச்சு அப்படின்னா அது. இல்லைங்க பக்தி விருத்தியை உண்டாக்கலை அப்படின்னா ஏன் அது பக்தி இது உண்டாக்கலை, அது என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் கொடுக்கணும் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் அதையும் நீங்கள் யோசித்து வைங்க. ஸோ நிச்சயமாக நம்ம பிரோஜனமாக இருக்கும். ஆஸ் எ மியூசிஷியன் நம்ம போகும்பொழுது நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மியூசிஷியனாக, ஒரு டாப் மியூசிஷியனாக இருக்கிறது அல்ல நம்மளுடைய நோக்கம், இல்லையா? ஸோ மனுஷர் முன்பாக பெரிய ஆளாக இருக்கிறது அது பொருட்டு இல்லை. பட் நம்ம வந்து அவருடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது அவர் வந்து என் மகனே என் மகளேன்னு கூப்பிடணும். அதுதான் அங்கே போய் நின்றுட்டு நான் பிசாசு துரத்தினேன், நான் வந்து அந்நிய பாஷை பேசினேன், நான் திருக்கசனம் சொன்னேன்னு சொல்லிட்டு நான் உங்களை அறியேன் அப்படின்ட்டாருன்னா அதோட ஒரு பெரிய அவமானம் எதுவுமே கிடையாது. அதுதான் பெரிய அவமானம். அதனால் இந்த பூமியில் நம்ம அவமானத்தை சந்திக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அதுதான் முக்கியம், சரியா? ஸோ தொடர்ந்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள். அடுத்த வாரம் நம்ம இதை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம வந்து அஜெண்டாவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பாட்டுக்கு எப்படி நோட்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத குறித்து தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, அதாவது திடீர்னு மீட் பண்ணுறேன், இல்லை ஏற்கனவே கொஞ்சம் கீபோர்டு வாசிக்கிறவங்க என்கிட்ட கேட்பாங்க, ஒரு பாட்டுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்வாங்க. அதை ஒரு லைனில் டக்குன்னு சொல்லுங்கள் எதிர்பார்ப்பாங்க. நான் வந்து சொல்லுவேன், அது டக்குன்னுலாம் ஒரு லைனில் வந்துடுறதோ இல்லை ஒரு நாளில் வந்துடுறதோ கிடையாது, அது ப்ராசஸில் போடுறது தான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே நாளில் மாறிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி நடக்காது, சரியா? அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லட்சத்தில் ஒருத்தருக்கு பை பர்த் அவங்களுக்கு சில விஷயங்கள் ஆண்டவர் கிஃப்டாக கொடுத்துருப்பார் இல்லையா?
ஸோ அந்த மாதிரி நாட்கள் வந்து கண்டிப்பாக பாட்டை கேட்ட உடனே அவங்களுக்கு ஸ்கேலும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் அதை கரெக்டாக கீஸை வந்து சவுண்டு மேட்ச் பண்ணி வாசிப்பாங்க. இருக்கிறாங்க, ஒரு சிலர் இருக்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணுறது கூட தான் லட்சத்தில் ஒருத்தர் அப்படி சொல்லலாம் இருக்காங்க. பட் ஒரு ஜென்ரலாக பார்க்கும் பொழுது டக்குன்னு அது ஒரு நாளில் கற்றுற விஷயம் இல்லை, அது ஒரு ப்ராசஸில் போகிறது தான். சரி, அப்போ ஒரு பாட்டுக்கு வந்து ஓகே. ஸோ அப்போது நிறைய பேர் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, டக்குன்னு ஒரு நாளே அது வந்து வந்துடணும் அப்படின்ற போல் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலி இட்ஸ் நாட் பாசிபிள். பட் நம்ம சில விஷயம் நான் சொன்னது போல் நம்ம கார்ட் பேசிக்லாம் படிச்சுட்டு அப்புறம் எல்லாம் ஓரளவுக்கு படிச்சுட்டோம் இல்லையா. அதே போல் நான் இதுக்கு முக்கியமான விஷயம், ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இயர் ட்ரைனிங் தான். நம்ம சவுண்டு மேட்ச் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ இயர் ட்ரைனிங் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசிக்காக நமக்கு வந்து ஒரு 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 டியூன் பியானோ கிட்டார் கேட்குறோன்னா நமக்கு இந்த சவுண்டு மேட்ச் பண்ண தெரியணும், அதுதான் பேசிக். அப்புறம் ரெண்டாவது நமக்கு ட்ரம்ஸு கார்டு இதெல்லாம் இருக்கிறப்ப ஒரு சில விஷயங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு, ட்ரம்ஸு பேஸ்லாம் பாட்டில் இருக்கும், நம்ம கேட்கும்போது அதெல்லாம் கேட்கும். ஆனால் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி இதெல்லாம் அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு நம்ம நோட்ஸ் எடுக்க வேண்டிய அந்த பாட்டு வோக்கலோ இல்லை அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் வாசிச்சிருந்தாங்கன்னா அந்த லீட் இன்ஸ்ட்ருமெண்டலோ அதை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கிற மாதிரி நம்ம அப்புறம் இயர் ட்ரெயின் பண்ணோம். மூணாவது தான் நம்ம சாங்குள்ளே போவோம். ஏன்னா சாங் நமக்கு எடுத்தோடனே சாங்குள்ளே போகிறப்ப என்ன ஆகும்னா நிறைய விஷயங்கள் கலந்துருக்கும். இன்னொன்று வேகமாக ஓடும் பாட்டு இல்லையா. சில இடத்துல ரொம்ப ஸ்பீடாக அந்த லிரிக்ஸ்லாம் கெடுக்கணும்னு ஓடிடும். அப்போ நம்ம டக்குன்னு இப்படி ஓடுற லிரிக்ஸை வந்து நம்ம ஹம் பண்ணி அதை பண்ணிவிட்டு டியூன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ப்ராசஸில் நம்ம சவுண்ட் மேட்ச் இயர் ட்ரைனிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளால் சவுண்ட் மேட்ச் பண்ண முடியும். ஓகே. ஸோ அப்போது ஒரு எந்த ஒரு சாங்காக இருந்தாலும் நம்ம அந்த பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ ஒரு பாட்டு இருக்குது, எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் நம்ம வந்து முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த பாட்டுடைய ரூட் நோட் என்ன அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ முதல்ல நம்ம வந்து ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன கண்டுபிடிப்போம்னா ரூட் நோட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரூட் நோட் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம 12 நோட் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா. சி ஷார்ப், டி ஷார்ப், இ எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், பி 12 நோட்ஸ். அப்போ இந்த 12 நோட்டில் பாட்டு வந்து எந்த நோட்டில் இருக்குது முதல்ல அதுதான் நம்ம கண்டுபிடிப்போம். சரியா? ஸோ அதுக்கு தான் ரூட் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ இந்த ரூட் நோட் எங்கே கண்டுபிடிக்கிறது? ஒரு பாட்டு இருக்குன்னா நம்ம சிலபிள் பிரிப்போம் இல்லையா. சிலபிள் பிரித்து எல்லாம் வச்சுருப்போம். அப்போது அந்த ரூட் நோட் நமக்கு எங்கே வரணும்னு எப்படி தெரியும், இல்லை எப்படி பார்க்குறது? ஸோ அப்படின்னா இப்போது இன்னொன்று கூட சொல்லலாம். ரூட் நோட் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போது சி மேஜர் ஸ்கேல் இருக்கு இல்லையா. அப்போ சி மேஜர் ஸ்கேல் அப்படி இருக்குது. அதோடைய ரூட் நோட் என்ன அப்படின்னா சி தான் ரூட் நோட், அதாவது ஸ்டார்டிங் நோட் இல்லை ஃபஸ்ட்டு நோட் அப்படின்னு சொல்லலாம். டி மேஜருக்கு ரூட் நோட் என்ன அப்படின்னா டி. அதே போல் டி மைனருக்கு ரூட் நோட் டி தான். ஒரு ஸ்கேலோடைய ஸ்டார்டிங் நோட் முதல் நோட் இருக்கு இல்லையா, அதை தான் ரூட் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம பாட்டுன்னு வரும்பொழுது எங்கெங்கே போய் வந்தாலும் முடிகிறப்போ டியில் வந்து முடியும், அதிகமாகவே டி வரும், டி மேஜர் டி மைனரில் இருந்துச்சுன்னா. ஸோ அப்போ முதலாவது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரூட் நோட்டை கண்டுபிடிப்போம். சரியா? ரூட் நோட். சரி, இப்போ இந்த ரூட் நோட்டை கண்டுபிடிக்கணுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த பாட்டில் எங்கே இருக்கும்? ஸோ அதுக்கு நமக்கு என்ன சொல்ல ஒரு க்ளூ இருக்குது. ஓகே. ஸோ அதிகமான நேரங்களில் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ரூட் நோட் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்டு லைனில், அதாவது பல்லவின்னா அந்த முதல்ல இருக்கிற 4 லைன் ஆர் 2 லைன் சொல்லுவோம் இல்லையா, அதில் லாஸ்ட்டு லைனில் லாஸ்ட்டு வேர்டில் இருக்க லாஸ்ட்டு சிலபிள். இப்போ பல்லவியில் 4 லைன் இருக்குன்னா 4ஆவது லைனில் அதில் கடைசி வேர்டு இருக்கு இல்லையா, அந்த வேர்டில் கடைசி சிலபிள். அப்போ லாஸ்ட்டு நோட்டாக அது வந்து வரும். சரியா? அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
இயேசுவின் நாமம் பாட்டு இருக்கு இல்லையா, இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். இன்ப நாமம் கடைசியில் என்ன, அதில் இன்ப நாமம் அப்படிங்கிறது தான், அந்த நாமம் தான் லாஸ்ட் வேர்ட். அப்போ அந்த மம் இருக்கு இல்லையா, அதுதான் லாஸ்ட் சிலபிள். இந்த சிலபிள் இருக்கு இல்லையா மம் அப்படிங்கிறது, இது அதிகமான நேரங்களில் ரூட் நோட்டாக தான் இருக்கும். சரியா, அதாவது பல்லவியில் லாஸ்ட் லைனில் இருக்கிற லாஸ்ட் வேர்டில் இருக்க லாஸ்ட் சிலபிள். இன்னும் சொல்ல போனால் சிம்பிளாக சொல்லணும்னா பல்லவியில் லாஸ்ட் சிலபிள். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பல்லவியில் லாஸ்ட்டு சிலபிள் அது ரூட் நோட்டாக தான் இருக்கும். சரியா, ஓகே, ஸோ ரூட் நோட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து ரூட் நோட்டை தான் கண்டுபிடிப்போம் அது வந்து என்ன அப்படின்னு. நம்ம அது எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அந்த கடைசி சிலபிள் சவுண்டு வரும்பொழுது லிசன் பண்ணுவோம், அதை ரெக்கார்ட் பண்ணுவோம், கீபோர்டில் ப்ளே பண்ணி நோட் ஹையராக இருக்கா லோவராக இருக்கா அதை நம்ம கெஸ் பண்ணுவோம். அப்படி கண்டுபிடிச்சி நம்ம இப்போது கெஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், கொண்டு வரோம். ஏன்னா நமக்கு தெரியாது எந்த ஸ்கேலில் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ ரேண்டமாக தான் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுவோம். நம்ம சவுண்ட் மேட்ச் பண்ணும்பொழுதே அதை செஞ்சுருப்போம் இல்லையா. ஸோ ஆனால் இப்போ எல்லா பாட்டுமே அப்படி இருக்குமா, எல்லா பாட்டுமே அந்த மாதிரி இருக்குமானா சில பாட்டு எக்ஸப்ஷனல் கேசஸும் இருக்குது. ஸோ அந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிலபிள் வந்து கடைசி சிலபிள் இருக்குல்ல, பல்லவியில் கடைசி சிலபிள் வந்து ரூட் நோட்டில் முடியாது. ஸோ அந்த மாதிரி பாடல்களும் இருக்குது. ஓகே, ஸோ பல்லவியில் லாஸ்ட் சிலபிள் பார்ப்போம், அப்படின்னா சரணத்தில் லாஸ்ட் சிலபிள். ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் அதிகபட்சமாக நமக்கு வந்து அந்த பல்லவியில் லாஸ்ட் சிலபிள் ரூட் நோட்டில் தான் வந்துடும். ஏதோ ஒரு சில பாடல்கள் தான் ரூட் நோட்டில் வராமல் இருக்குது. சரியா, ஸோ அப்போ முதல்ல என்ன பண்ணுறோம், ரூட் நோட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா பல்லவியில் கடைசி சிலபிளில் ஹம் பண்ணி அந்த சவுண்டை மேட்ச் பண்ணி சியா, சி ஷார்ப்பா, டியா, டி ஷார்ப்பான் அப்படின்னு 12 நோட்ஸில் ஒரு நோட்டை கண்டுபிடிப்போம். சரியா, ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சீன்னு கண்டுபிடிச்சிட்டோம் வச்சுக்கோங்க, நம்ம ரூட் நோட் சீன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ சி கிடச்சிருச்சு. இப்போ வந்து நமக்கு என்ன அப்படின்னா 12 நோட்ஸ் இருக்குது. 12 நோட்ஸ்லேயுமே நமக்கு இப்போது எதுன்னு தெரில. அப்போ அந்த பல்லவியில் கடைசி சிலபிளில் சவுண்டு மேட்ச் பண்ணி சீனு கண்டுபிடிச்சிட்டோன்னா நமக்கு இப்போது மீதி 11ஐயும் நம்ம மறந்துடலாம். ஏன்னா நம்ம சீனு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, மற்ற 11 நோட்ஸையும் மறந்துடலாம் அடுத்த ப்ராசஸுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ சீனு கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் இப்போது சி மேஜர்லேயும் ரூட் நோட் சி தான், சி மைனர்லேயும் ரூட் நோட் சி தான். அப்போ இது மேஜரா மைனரா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ நம்ம ரூட் நோட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல ரூட் நோட் தான் வரும் அப்படின்னு நமக்கு ஒரு க்ளூ இருந்துச்சு இல்லையா. ஆனால் மேஜராக மைனராக கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கேயாவது நம்ம க்ளூ இருக்குமானா நம்ம க்ளூ கிடையாது, நம்மளாக தான் ஏதோ ஒரு சிலபில் மேட்ச் பண்ணணும். ஸோ ரேண்டமாக சூஸ் பண்ணும். இப்போ இயேசுவின் நாமம் பாட்டே இருக்கு இல்லையா, இயேசுவின் நாமம். இப்போ வந்து என்ன பண்ண, இயேசுவின் நாமம் அந்த நான் இருக்கு இல்லையா, இப்போ நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம். அதை நான் ஹம் பண்ணி எழுதுறேன், அந்த நாமம் மட்டும் ஹம் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டீன்னு வருதுன்னு வச்சுக்குவோம், அங்கே என்ன வருது, டீன்னு வருது. இப்போ இந்த டி நோட் அப்படிங்கிறது வந்து சி மேஜர்லேயும் டி வரும், சி மைனர்லேயும் டி வரும். அப்போ நோட் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் இன்னும் நம்ம என்ன கண்டுபிடிக்கல, இது மேஜரா மைனரா அப்படின்னு கண்டுபிடிக்கல. ஏன் கண்டுபிடிக்கலன்னா நமக்கு அந்த டி வந்தது இல்லையா. ஓகே, ஸோ இப்போது சி மேஜர் ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா சிடிஎஃப்ஜி ஏபி ஷார்ப்பு ஃப்ளாட்டு எதுவும் கிடையாது. சி மைனர் ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி டி இ ஃப்ளாட் எஃப் ஜி ஏ ஃப்ளாட் பி ஃப்ளாட். ஸோ என்ன வித்தியாசம் அப்படின்னா சி மேஜரில் இ வரும், சி மைனரில் இ ஃப்ளாட் வரும். சி மேஜரில் ஏ வரும், சி மைனரில் ஏ ஃப்ளாட் வரும். சி மேஜரில் பி வரும், சி மைனரில் பி ஃப்ளாட் வரும். ஸோ இந்த 3 தான் சேஞ்ச், இ ஏ பி, மைனரில் இ ஃப்ளாட் ஏ ஃப்ளாட் பி ஃப்ளாட். ஸோ இந்த 3 தான் சேஞ்ச். அப்போ நம்ம ரேண்டமாக சூஸ் பண்ணுற சிலபிள் இருக்கு இல்லையா, அந்த சிலபிளில் இந்த 3ல் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா தான் நம்ம அது மேஜராக மைனரானு கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா சூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ நான் ஒரு நோட்டை ரேண்டமாக சூஸ் பண்ணுறேன், அந்த பல்லவியில் எங்கேயாவது ஃபஸ்ட் லைன்லையோ செகண்ட் லைன்லையோ
ரேண்டமாக நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நோட்டு எஃப்னு வருது. எஃப்னு கண்டுபிடிச்சிட்டேன் கரெக்டாக தான். ஆனால் சி மேஜர்லேயும் எஃப் வருது, சி மைனர்லேயும் எஃப் வருது. அப்போ நான் எஃப்னு எழுதிக்குவேன். ஆனால் ஸ்டில் நான் வந்து இது மேஜராக மைனராக நான் என்ன கண்டுபிடிக்கும். இது போல் நான் என்ன பண்ணுவேன்னா அங்கங்கே சிலபில் நான் ரேண்டமாக சூஸ் பண்ணிட்டே இருப்பேன். எது வரைக்கும் நான் சூஸ் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னா இந்த 3 நோட்ஸ் டிஃப்ரென்ஸ் வர வரைக்கும். இப்போ நான் ஒரு ரேண்டமாக சூஸ் பண்ணுற நோட் ஈன்னு வருதுன்னு வச்சுக்குவோம். இ மேட்ச் ஆகுது அப்படின்னா அப்போ தான் நம்ம கன்க்ளூஷன் பண்ண முடியும் இது சி மேஜர் ஸ்கேல். ஏன்னா இ வருது இல்லையா, மைனர்னா இ ஃப்ளாட்டு தான் வரும். ஓகே, ஸோ அப்போ தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் இது மேஜராக மேலே கண்டுபிடிச்சிட்டு. அப்போ தான் நம்ம எழுதுவோம் அந்த சாங்கு மேலே ஸ்கேல் சி மேஜர் அப்படின்னு எழுதுவோம். ஓகே, ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்கணுன்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ரூட் நோட்டை கண்டுபிடிக்கணும். ரூட் நோட் எப்படி, ரூட் நோட்னா என்ன அப்படின்னா நமக்கு 12 நோட்ஸ் பார்த்தோம். சிலேருந்து பி வரைக்கும் 12 நோட்ஸ். இதுதான் அந்த 12 ரூட் நோட் சொல்லுவோம். அப்போ ரூட் நோட் இன்னொன்று எப்படி சொல்லுவோம், ஒரு ஸ்கேல் இருக்குது அப்படின்னா 12 மேஜர் ஸ்கேல் 12 மைனர் ஸ்கேல். அப்போ அந்த எல்லா ஸ்கேலையும் ரூட் நோட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நோட். சி மேஜர் அப்படின்னா சி தான் ரூட் நோட், சி மைனர்னா சி தான் ரூட் நோட், இ மைனர்னா இ தான் ரூட் நோட், இ மேஜர்னாலும் இ தான் ரூட் நோட். ஸோ அப்படி இருக்குது. இந்த பாட்டில் என்ன ரூட் நோட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அப்போ அந்த பாட்டில் கண்டுபிடிக்கிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி அப்படின்னு வந்துருச்சுன்னா ஓகே நம்ம ரூட் நோட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம மீதி இருக்கிற 11 நோட்ஸையுமே நம்ம மறந்துடலாம் அடுத்த ப்ராசஸ்க்கு. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது சி, ஏன்னா இப்போ சி வந்து சி மேஜர்லேயும் ரூட் நோட் சி தான், சி மைனர்லேயும் ரூட் நோட் சி தான். அப்போ நம்ம மேஜராக மைனராக நம்ம வந்து எடுத்து எழுதணும். இப்போது நம்ம ரூட் நோட் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு குழு இருந்துச்சு, கடைசி சிலபிள் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் இந்த மேஜராக மைனரான்னு பார்க்குறப்ப நமக்கு அப்படி குழு கிடையாது. நம்மளாக தான் ரேண்டமாக சூஸ் பண்ணணும். எது வரைக்கும் ரேண்டமாக சூஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வர வரைக்கும் இஏபி இந்த 3ல் ஏதாவது ஒன்று வரணும், இல்லாட்டி இ ஃப்ளாட் ஏ ஃப்ளாட் பி ஃப்ளாட். ஸோ அந்த 3ல் ஏதாவது ஒன்று வரும். அது வரைக்கும் நம்ம அந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுவோம். ஒன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இது மேஜர் இல்லை இது மைனர் அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாட்டு முழுக்க நம்ம ஃபில்லப் பண்ணுற மாதிரி அங்கங்கே திரும்ப எல்லா நோட்ஸையுமே நம்ம வந்து எழுதுவோம். ஏன் இது பண்ணிட்டு தான் எழுதுகிறோமா அப்படின்னா, ஆமாம், ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ரூட் நோட் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்முடைய சர்க்கிள் இருக்கு இல்லையா, 12 நோட்ஸ் 12 சர்க்கிள் இருந்தது ஒரு சர்க்கிளில் குறுக்கிட்டே வந்துடும். இப்போ சி மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம். இப்போ சிலையும் மேஜராக மேஜர் கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு இன்னமும் 7 நோட்ஸ்குள்ளே வந்துடும். இப்போ சி மேஜர் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம இ ஃப்ளாட் பி ஃப்ளாட்லாம் கவலைப்படவே வேண்டாம். நமக்கு தெரியும் சி மேஜர் அப்படின்னா இந்த 7 நோட்ஸ்குள்ளே தான் சாங் இருக்குது. அப்புறம் நம்ம லிசன் பண்ணும்பொழுது நம்ம ஈஸியாக நமக்கு டைம் கொஞ்சம் நிறையாவே நமக்கு வந்து சேவ் ஆகும், ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும் நம்ம எழுதும் பொழுது. ஒரு அந்த பெரிய வட்டத்தை குறுக்கிக்கிட்டே வர மாதிரி. சரியா? ஸோ முதல்ல 12ங்கிறத குறுக்கி ஒன்றாக்கிட்டு, அப்புறம் அந்த 1ல் 2 இருந்தது அதையும் குறுக்கி ஒன்றாக்கிட்டு, அப்புறம் பாட்டு ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுவோம்னா நோட்ஸ் எழுதுவோம். நம்ம நோட்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா பாட்டுக்கு சிலபிள் பிரிச்சிடுவோம். ஸோ அதான் ஃபஸ்ட்டு செய்யணும். அப்போ அந்த சிலபிள் பிரித்தோடனே ஒரு சிலபிளுக்கு அந்த ஒரு நோட் வரும். சில சிலபிளுக்கு 2 நோட் கூட நமக்கு வந்து வரும். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அது. அப்போ அதை வந்து என்ன பண்ணுவோன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம எழுதிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் தான் அடுத்த கார்டு இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். சரி, ஸோ அப்போ இப்படி தான் நம்ம வந்து ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் கண்டுபிடிப்போம். அப்போது டப்பக்குன்னு ஒரு நாளில் வந்துடுமா அப்படின்னா கஷ்டம்தான். அதே போல் எத்தனை நாளில் வரும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு சவுண்டை புரிஞ்சுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ, ஸோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து அந்த ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்க முடியும். ஸோ அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோ பாட்டாக சூஸ் பண்ணணும் ஆரம்பத்தில். அப்புறம் நம்ம எல்லா பாட்டும் எழுதலாம். பட் பிகினிங்கில் நம்ம ஸ்லோவாக பாட்டு வர மாதிரி நல்லா லென்த்தாக நோட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம அதே போல் சிலபிள் கண்டுபிடிக்கிறப்பையும் நம்ம ரேண்டமாக சூஸ் பண்ணுறோம் இல்லையா, ரேண்டமாக சூஸ் பண்ணுற சிலபிளும் நல்லா சஸ்டெயின் ஆகிற சிலபிளாக டபக்குன்னு ஓடிடாமல் இல்லையா. இப்போ இயேசுவின் பாட்டிலே இயேசுவின் நாமம், இப்போ அந்த நாமம் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகுது. ஈ நீ தானே பார்த்தீங்கன்னா ஈ நீ தானே இது கடற்கரை வந்துடுது, ஈ நீ தானே வேகமாக வந்துடுது. அப்போ நம்ம இதுக்கும் எழுதுவோம், பட் ப்ரையாரிட்டி நம்ம எது கொடுப்போம், நல்லா சஸ்டெயின் ஆகுது. ஈ நீ தானே நாமம், அப்போ அங்கே சஸ்டெயின் ஆகுது, அப்போ அந்த நாமம். ஸோ பாட்டில் எங்கெங்கே நல்லா கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிற மாதிரி லென்த்தி நோட்ஸ் இருக்குதோ அதை வந்து நம்ம லிசன் பண்ணி சவுண்ட் மேட்ச் பண்ணி எழுத பார்ப்போம்.
இப்படி பண்ணும்போது நமக்கு அப்புறம் என்ன ஆகும், அப்போ அங்கங்கே ஃபில் த பிளாங்க்ஸ் மாதிரி ஆயிரும், கொஞ்சம் நமக்கு ஃபில்லப் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சரியா? ஒன்று. அதே போல் அடுத்தது நம்ம இன்னொன்று என்ன பார்ப்போம், பாட்டுக்கு நோட், அதாவது ஃபுல் சாங் நோட்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப அதோட பேட்டர்னா என்ன அப்படின்னா, இப்போ சி இருக்கு இல்லையா, CDEFGAB, இந்த 7 நோட்ஸ் தான் பாட்டு இருக்குது. இது எப்படி பேட்டர்னில் ஜம்ப் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சி இருக்கா, CGFED அப்படி இருக்குன்னு வச்சுக்கோம், அதாவது 1 5 4 3 2. ஸோ இந்த போல் பேட்டர்ன் நம்ம கெஸ் பண்ணோம். அதாவது ஒரு நோட்டில் ஆரம்பிக்குது, அங்கேருந்து கீழே போதா மேலே போதா, ஜம்ப் எவ்வளோ ஜம்ப் ஆகுது. இதை போல் நம்ம வந்து அந்த பேட்டர்ன் நம்ம கெஸ் பண்ணும் பொழுது நம்ம இன்னும் கொஞ்சம் நமக்கு டைம் சேவிங்காக இருக்கும். இல்லாட்டி நம்ம கீழே போவோம் மேலே போவோம், பார்த்திங்கன்னா அந்த 2 ஆக்டேவும் மாற்றி தேடிகிட்டே இருப்போம். பட் ஒன்ஸ் நம்ம அந்த பேட்டர்னை பிடிச்சிட்டோம் அப்படின்னா, இல்லைப்பா இது ஈல ஆரம்பிக்குது, அப்புறம் ஜம்ப் ஆகிற மாதிரி இருக்கே, அப்போ கண்டிப்பாக ஜம்ப் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் நோட் கிடையாது, அப்போ 2 நோட் தள்ளி போகுது, அப்புறம் அப்புறம் கீழே இறங்குது, அப்போ கீழே இறங்குதுன்னா நமக்கு கீழே இங்கே லெஃப்டில் தான் வரணும். ஸோ இது போல் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஐடியா கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் டைம் சேவ், ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம் இல்லையா, இன்னும் சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போது ரூட் நோட் கண்டுபிடிக்கணும், மேஜரான்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் பாட்டு முழுக்கவுமே எல்லா சிலவுக்கும் நோட்ஸ் எழுதுவோம். அதில் கவனம் செலுத்த வேண்டியது கொஞ்சம் லென்த்தி நோட்ஸாக சூஸ் பண்ணோம். லென்த்தின்னு சொல்கிறப்ப சஸ்டெயினபிள் நோட்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். டபக்குன்னு ஓடுற நோட்ஸாக இல்லாமல் அப்படி சூஸ் பண்ணி எடுத்து எழுதணும். ரெண்டாவது அதோடைய பேட்டர்ன் எப்படி இருக்குது, இங்கே ஒரு நோட்டில் ஆரம்பிச்சுட்டு கீழே இறங்குதா, ஒரு நோட்லேருந்து மேலே போகுதா. ஸோ அதையும் நம்ம அந்த பேட்டர்னை, அதாவது 1 2 3 4 இருக்கா, அப்படி ஏறுதா, வரிசையாக ஏறுது, இந்த மாதிரி நம்ம கெஸ் பண்ணிட்டோம், அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக நம்ம நோட்ஸை வந்து எழுதலாம். சரியா? ஓகே. ஸோ அப்போது இவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு வந்து மைண்டில் வந்து நமக்கு இருக்கணும் ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு. சரியா? நம்ம வந்து ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் எடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நமக்கு டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீக்கில் மண்டே டியூஸ்டே, ஸோ இந்த 2 நாள் ஏதாவது ஒரு நாள் நம்ம வந்து ஒரு பாட்டு எடுத்து அந்த பாட்டுக்கு நோட்ஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக நம்ம அந்த கிளாஸோடு சேர்த்து பார்க்குறது தான். நமக்கு வந்து அந்த டிவோஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டோம், அதே போல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்கனால ஒழுங்காக சொல்ல முடியாமல். சரி, அப்போ இந்த விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து மண்டே டியூஸ்டேயில் ஏதாவது ஒரு நாள் 8:45 இதே டைமுக்கு ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் எடுப்போம். எந்த பாட்டுனா ஒரு சண்டே கிளாஸ் பாட்டு தான். 2 சிறு கண்கள் தேவனை பார்க்கணும் ஒரு பாட்டு இருக்கு, 2 சிறு கண்கள் தேவனை பார்க்க. ஸோ அந்த பாட்டு லிரிக்ஸ் நான் அனுப்புகிறேன் குரூப்பில், நீங்கள் சிலபிள் பிரித்து வச்சுருங்க. சரியா? சிலபிள் மட்டும் பிரித்து வச்சுருங்க. மண்டே ஆர் டியூஸ்டே கண்டிப்பாக வந்து நம்ம தான் அந்த பாட்டுக்கு சவுண்டை கேட்டு நீங்களும் சேர்ந்தான், ஓகேவா, நம்ம எல்லாம் சேர்ந்தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மண்டே டியூஸ்டே பார்ப்போம். ஸோ ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்குது, இதுதான் முக்கியமான விஷயங்கள். ஓகே. ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ஒரு இந்த லெசன் இல்லை முன்னாடி லெசன் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது இந்த லெசனில் இல்லை இந்த நோட்ஸ் இருக்குன்னு இதெல்லாம் பண்ணலாமா, ஸோ வாட் எவர் டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு சந்தேகங்கள் கேள்விகள் வாட் எவர் இருந்தாலும் நீங்கள் இப்போ கேட்கலாம். ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ் நவ். சொல்லி வசுவா. ஒரு பாட்டுல பல்லவியில லாட்ஸஸ் கடைசி சிலபஸ் வச்சுதான் இப்ப வேற நோட்டை வச்சு வேற மெத்தட்ல அதோட ரூட் நோட்டை கண்டுபிடிக்க முடியாத. அதான் இல்லையா, நமக்கு இப்போ இந்த ரூட் நோட் நிறைய இடத்துல வரும் ஒரு பாட்டில். இப்போ சி ரூட் நோட்னா அந்த சி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வரும், நமக்கு எங்கே வரும்னு தெரியாது. பட் அதிகமாக நம்ம வந்து அதிகமான பாட்டில் ஒரு பாட்டு பல்லவியோ சரணமோ அந்த முடிகிற சிலபிள் ரூட் நோட்டில் முடிகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா அதை கெஸ் பண்ணி எழுத பார்க்குறோம். சரியா? இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ரேண்டமாக சூஸ் பண்ணுறேன்,
அப்படின்ற பட்சம் நம்ம போகிறோம்னா அப்படி கூட நம்ம எழுதலாம். பட் நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸில் போகிறப்ப நான் சொன்ன மாதிரி அந்த சர்க்கிள் குறைச்சிக்கிட்டே வரும். 12 நோட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு 11 எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம் அந்த ரூட் நோட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா. அப்புறம் அதில் மேஜராக மெயினாக பிடிச்சிட்டோம்னா இன்னும் அந்த ரெண்டுலேயும் மேஜராக மேலே இன்னும் ஆப்ஷன் குறையும். அப்போ 7 நோட்ஸ்குள்ளே வந்துடும். அப்புறம் நம்ம வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணி எழுதலாம். ஆனால் இந்த ரூட் நோட் அப்படிங்கிறது நிறைய இடத்துல வரும், ஆனால் நமக்கு தெரியாது எங்கே வரணும். பட் பல்லவி முடிகிறப்ப வருங்கிறது ஒரு 90% நமக்கு நிறைய பாட்டு அப்படி தான் வரும். ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து பாடல் பண்ணுறப்ப தெரியும். ஸோ அதனால அந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதான் நான் கேட்டேன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆச்சு, அதனால் அதானே கேட்டேன் யோசுவா. அது இல்ல பிரதர், இப்ப கடைசி சிலப்புல வச்சு நம்ம அதோட ரூட் நோட்டை கண்டுபிடிக்கணும் ஒரு சாங்குக்கு. ஓகே ப்ரோ சொல்லுது, கேட்குது சொல்லு. அந்த என் கேள்வி அது இல்லைன்னு சொன்னப்போ தெளிவாக கேட்டுச்சு. கேள்வி கேட்குறப்ப ஒழுங்காக கேட்கல, வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. அதே அதே வேற நோட்ஸ் வச்சியும் அந்த அதே சாங் கிளியரா கேக்குதா? இல்லை கிளியராகவே கேட்கல, ரொம்ப பிரேக் ஆயிடுச்சு பிரதர். இதான் பிரதர்னு சொல்கிறது இப்போ கேட்குது, ஆனால் கொஸ்டின் கேட்குறப்ப ரொம்ப பிரேக் ஆயிடுச்சு. நான் பேச தெளிவாக கேட்குதா? நான் பேசுறது கேட்கலையோ? நெட்வொர்க் வந்து இப்போ கடைசி கேட்குது சொல்லு பிரதர். இல்லை தமிழ் டைப் பண்ணுவில்ல, சாட்டில் போடுறியா? ஏன்னா எப்போதுமே உங்களுக்கு நெட்வொர்க்கு வீட்டில் ப்ராப்ளமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சாங்குக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதோட கடைசி சிலபிள் வச்சுதான் நம்ம அதோட ரூட் நோட்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க பிரதர். ஆமா, அதே நம்ம அதே சாங்குக்கு வேற நோட், அந்த சாங்ல வர வேற இடத்துலயோ அதே நோட்ஸை வச்சோ இல்லை வேற நோட்ஸ்லயோ, அப்படி இல்லைன்னா வேற மெத்தட்லயோ அதோட ரூட் நோட்டை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிக்க முடியாதா? முடியுமா? கஷ்டம்தான். நமக்கு வந்து எப்படின்னா, இப்போ நிறையா பாட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பாட்டை கேட்கும் பொழுதே இப்போ ஒரு லைன் கேட்குறோன்னா, இப்போ ஏசின பாட்டை கேட்குறோம், நமக்கு வந்து புது பாட்டாக இருந்தாலும் தர பாட்டு பாடுறாங்க, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும்னா தரரா அப்படின்னு ரூட் நோட் முடியும் நமக்கு. என்னன்னா நிறையா பாட்டு கேட்டு இருக்கிறப்போ இப்படி போய் இங்கே ஏதாவது முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும், நம்ம நிறையா பண்ணும் பொழுது. பட் பிகினராக நம்ம இருக்கிறப்போ கண்டிப்பாக முடியாது. அதாவது நம்ம எங்கே வேணால் எடுத்துடலான்னா கண்டிப்பாக முடியாது. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, ரூட் நோட் வந்து இந்த பல்லவியில் முடியும் அப்படிங்கிறது. ஒரு 100 பாட்டு இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு 97 பாட்டு முடியும் அந்த மாதிரி, சரியா? ஸோ அதுவும் எக்ஸப்ளிகேஷன் சில பாட்டுக்கு இருக்குது பல்லவியில் முடியாமல். ஸோ மோஸ்ட்லி அது வந்து ரூட் நோட் அங்கே முடியும், நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் இங்கே ரூட் நோட் தான் வரும் அப்படின்னு. இப்போது மற்ற இடங்கள் சொல்லும் பொழுது அது ரூட் நோட் நிறைய இடத்துல வரும், நமக்கு அது ரூட் நோட்டு தானே எப்படி தெரியும்? இப்போது இயேசுவி நாமம் இருக்கு இல்லையா, அதுலேயும் இயேசுவி நாமம் அங்கே இ வரும், அதுக்கு வரப்போ சி வரும், அங்கே டி வரும், எஃப் வரும், ஜி வரும், ஏ வரும், பி வரும், இது போல் அங்கே வரும். இப்போது அதை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து ரூட் நோட் எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ மேபி கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம பாட்டு ஃபுல்லாக எல்லா சிலவலுக்கும் சவுண்டை மேட்ச் பண்ணி எழுதிட்டா கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சாங்கில் ஷார்ப்பும் இல்லை ஃப்ளாட்டும் இல்லை அப்படின்னா ஓகே இது சி மேஜர் ஆர் ஏ மைனர் அதில் வரும் அப்படின்னு. ஏன்னா சி மேஜர்லேயும் ஷார்ப் ஃப்ளாட் வராது, அதோட ரிலேட்டிவ் மைனர்லேயும் ஷார்ப்பு ஃப்ளாட்டு வராது. ஸோ அப்போ அப்படி வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணி ஆகணும், முழு பாட்டுக்கும் நம்ம நோட்ஸ் கண்டுபிடிச்சாகணும். அப்போ முழு பாட்டு கண்டுபிடிக்கிறப்ப என்ன ஆகுனா, ஒரு தடவையும் நம்ம எல்லா ஸ்கேலையும் செக் பண்ணுவோம், அது சர்க்கிள் பெருசாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அது வந்து எடுக்கிறது கஷ்டம், ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். அப்படியே இருந்தாலும் இட்ஸ் பாசிபிள். எப்போ அப்படின்னா எல்லா சிலபலுக்கும் பாட்டில் இருக்க எல்லா சிலபலுக்கும் எழுதிட்டு அதில் ஷார்ப்பு ஃப்ளாட்டு வரதை வச்சு எந்த ஸ்கேலில் இது இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுதான் ஒரே ஒரு வாய்ப்பாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி வேறு எப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அதுதான் ரூட் நோட் நமக்கு வந்து எப்படி தெரியும். ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ அப்போ இது பெட்டராக இருக்கும்.
ஈஸி வழியாக இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் ஆன்சர் பண்ண ஒழுங்கா? ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். வேறு யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்குதா இந்த நோட்ஸ் கண்டுபிடிக்கிறதுல? நீங்கள் எல்லாருமே கண்டுபிடிக்கணும், எழுதணும், சரியா? ஸோ ட்ரை பண்ணாதான், ட்ரை பண்ணால் முட்டுறாதீங்க. இதெல்லாம் வேண்டாம், எதுக்கு நமக்குலாம் நோட்ஸ் எழுதிக்கிட்டு? நோட்ஸ் எங்கேயாவது கூகுளில் போட்டு எடுத்தோமா எழுதணுமா அப்படியும் இல்லாட்டியும் ஆண்ட்ரு பிரதர்கிட்ட கேட்டால் நோட்ஸ் எடுத்து கொடுப்பாரு, வாசிச்சிடலாம். அப்படி இருக்காதீங்க. நான் நோட்ஸ் எடுத்து கொடுப்பேன், இப்போ அதுக்காக நீங்கள் அதை விட்டக்கூடாது. நீங்கள் நல்லா வாசிக்கணும். ஒரு டவுட் ஒன்று. கேள் மிஸ்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்தோத்திரம் இயேசுநாதா அந்த சாங் அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் அந்த பல்லவி என்ன இது இருக்கோ அதான் அந்த ரூட் நோட் அப்படின்றது நம்ம எடுக்கிறதா? ஆமாம், பல்லவியில் அது நம்முடைய ஸ்தோத்திரமே சின்னாதா, ஸ்தோத்திரமே சின்னாதா தாரராத நாமத்தி நாதர வில், அந்த வில் முடியுது இல்லையா, அந்த வில் சிலபிள் அதை மேட்ச் பண்ணி அதுதான் ரூட் நோட்டாக இருக்கும். ஓகே, அது எந்த ஸ்கேல்ல வரும்ன்றது நம்ம எப்படி நம்ம நோட் பண்ற ஐடென்டிஃபை பண்றது? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சி தான் அங்கே வருதுன்னா சி ரூட் நோட். இப்போ அது மெயினாக கண்டுபிடிப்ப நமக்கு வந்து இங்கே தான் மேஜர் நோட்டும் நமக்கு கிடையாது. அப்போ நம்மள தான் ரேண்டமாக சிலபிள் சூஸ் பண்ணணும். இப்போ ஸ்தோத்திரம் ஏசு நாதா, இப்போ தா கொஞ்சம் சஸ்டெயின் ஆகுதா, அப்போ தாவை ஹம் பண்ணி நம்ம எழுதணும். சப்போஸ் தா வரும்போது இப்போ டி வருது அப்படின்னா நம்ம இன்னும் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா டிங்கிறது சி மேஜர்லையும் டி வரும், சி மைனர்லையும் டி வரும். அப்போ திரும்ப அதை விட்டு வேறு சூஸ் பண்ணணும், வேறு சூஸ். இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும்னா நமக்கு இந்த இஏபி வரணும், ஆர் இ ஃப்ளாட் ஏ ஃப்ளாட் பி ஃப்ளாட். இது ஆறில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம், ஓகே இது மேஜர் தான், இது மைனர் தான் அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் சர்க்கிள் கூட்டியாலும் முழு பாட்டுக்கு நம்ம எழுதலாம். ஸோ அப்படிதான் பண்ணணும். ஓகே ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எல்லா சாங்ஸுமே இந்த ஸ்கேல்ல தான் வருமா பிரதர்? இந்த ஸ்கேல்னா புரியல. இந்த சி மேஜர் ஸ்கேல்ல தான் வரும்ல? அப்படி இல்லை, ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஸ்கேலில் இருக்கும். இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம சி பார்த்தோம். இப்போ ஒரு பார்க்குறப்போ என்ன சொல்கிறது, டி மேஜரில் பாட்டுருக்கு, இ மேஜர் எழுதியிருப்பாங்க, நம்ம வேறு மேஜர்லையும் வாசிக்கலாம், பாடலாம். இப்போ சி மேஜரில் ஒரு பாட்டு பாடிக்கிறாங்கன்னா அந்த டி மேஜர்லையும் பாடலாம், பி மேஜர்லையும் பாடலாம். நம்மளால் பிச்சு முடிகிற வரைக்கும் எந்த ஸ்கேல் வேணால் மாற்றி பாடலாம். அப்படியே அந்த ஸ்கேல் ஹையாகவும் லோவாகும். அதே போல் ஆனால் மேஜரை மைனரில் பாட முடியாது, சரியா? ஸோ மேஜரை அடுத்த ஒரு மேஜர் ஸ்கேலில் பிச்சு ஏறிக்கிட்டே போகும், கீழே வரப்போ மைனஸ் ஆகிட்டே வரும். அதே போல் மைனருமே நம்ம வந்து ஹையர் ஆக்கியோ லோவர் ஆக்கியோ பாடலாம். ஆனால் ஒரு சில பாட்டுக்கு ஃபிக்ஸடாக இருக்கிறது, அதான் ரொம்ப ஏற்றி பாயிட முடியாது. இப்போ சி மேஜர் ஸ்கேலில் நான் வந்து 6 தள்ளி ஏ மேஜரில் பாடுறேன்னா கஷ்டம். அதோட நோட்ஸை பொறுத்து தான், அந்த ரேஞ்சை பொறுத்து தான். ஏதோ 1-2 நம்ம பிச்சுக்கு ஏற்றி இறக்கி நம்ம வந்து பாடலாம். அப்போ சில பாட்டுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்கேல் இருக்குது. இந்த பாட்டு எஃப் மேஜர், இந்த பாட்டு ஜி மேஜர். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த கண்மலையானவரே, அதை நீங்கள் சி மேஜரில் போனால் ரொம்ப கீழே போயிடும். ஜி மேஜரில் பாயினா தான் கரெக்டாக இருக்கும். காங்கிரிகேஷனல் கார்டு அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து பாடக்கூடிய கார்டு அப்படின்னு. ஏன்னா அதோட நோட்ஸ் ரேஞ்ச் இருக்கு இல்லையா. இப்போ ஜி மேஜர்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பி வரைக்கும் வரலாம். அதாவது இப்போ மிடில் ஆக்டேவ் வந்து செகண்ட் ஆக்டேவ் பி வரைக்கும் இருக்கும், தேர்ட் ஆக்டேவில் டி வரைக்கும் போகும். அதை நீங்கள் ஜி ஏ மேஜர் பி மேஜர் சி மேஜர் போனீங்கன்னா நோட் எங்கே போயிடும், ஜி வரைக்கும் போகும். ஸோ தேர்ட் ஆக்டேவில் ஜி வரைக்கும்லாம் நமக்கு பாட முடியாது. அப்போ அந்த பாட்டுடைய நோட் ரேஞ்சை பொறுத்து நம்ம 2 ஸ்கேலோ முன்னாடி 2 பின்னாடி 2 நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஸ்கேல் ஒரு பாட்டுக்கும் ஃபிக்ஸடாக வேறு இருக்குது, ஒரே எல்லாத்துக்கும் சீன் கிடையாது. ஆமாம், நம்ம வாசிக்கிறப்போ வாசிப்போம், இல்லை நம்ம வேறு சில டிரான்ஸ்போஸ் சில பேர் யூஸ் பண்ணி வாசிக்கலாம். அது கீபோர்டில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ளஸ் நமக்கு இருக்கிறனால டிரான்ஸ்போஸ் போட்டு சில பேர் வாசிப்பாங்க. பிகினிங்கில் ஒரு பிகினரை நம்ம இருக்கிறப்போ நீங்கள் எல்லா பாட்டையும் டிரான்ஸ்போஸ் போட்டு சி மேஜர் வாசிக்கலாம், தப்பு இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ டிரான்ஸ்போஸ் போட்டு வாசிக்கலாம். ஆனால் இப்போ இது எங்கே பிரச்சனை ஆகும்னா, நம்ம வேறு எங்கேயாவது போய் வாசிக்கிறப்போ அது கீபோர்டில் கீஸ் ஒர்க் ஆகலை, லெஃப்ட் ஹேண்டில் கீஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டமாக மாட்டிக்குவோம். நம்ம சி மேஜர் தாங்க தெரியும், வேறு மேஜர்லாம் தெரியாதுன்னா அந்த மாதிரி கீஸ் ஒர்க் ஆகிறப்ப மாட்டிக்குவோம். மற்றபடி அது ஒன்றும் தப்பு இல்லை, டிரான்ஸ்போஸ் போட்டு வாசிக்கிறது. சிலேயே நீங்கள் எல்லா மேஜரையும் நீங்கள் சி மேஜர்லேயே வாசிச்சிடலாம் டிரான்ஸ்போஸை போட்டு. ஓகே, வேறு கொஸ்டின்ஸ் இருக்குதா பிரதர்? சொல்லி வசுவா.
இப்போ வந்து நம்ம தனியா ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்கிறப்பையும் இல்லை தனியா ஒரு நபர் பாடுறப்பையும் நம்ம அந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கலாம். அதே சர்ச்சில் வந்து நம்ம கோரஸா பாடுறப்பையும் எல்லாரும் சேமா பாடுறப்பையும் அது எப்படி பிரதர் இந்த ஸ்கேல்ல பாடுறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணி எல்லார் வாய்ஸும் ஒண்ணா இருக்கும். அப்ப எப்படி இந்த நோட்ஸ்ல பாடுறாங்கன்னு கரெக்டான நோட்ஸ் அதை சூஸ் பண்ணி வாசிக்கிறது நம்ம பிரதர்? அதான் நம்ம இயரை ட்ரெயின் பண்ணுறது தான். இப்போ லைவில் பாடும்பொழுது நம்ம நோட்ஸ் எழுத மாட்டோம், ஆனால் ரூட் நோட்டை நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும். நம்ம அட்லீஸ்ட் அவங்க ஃபஸ்ட் லைன் பாடுறாங்கல்ல, ஒரு 4 லைன் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் அங்கங்கே கையை வச்சு பார்க்கலாம். கையை வச்சு நோட்ஸை மேட்ச் பண்ணுறப்பே நம்ம இன்னொரு தாட்டை ஓடணும். இந்த நோட்ஸ் வருது, அப்போ இதுவாக இருக்குமா நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டே ஆகணும். அந்த பிகினிங்கில் சொல்கிறேன், பிகினிங்கில் பல்லவி முடியும் பொழுது நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். பல்லவி முடிகிற வரைக்கும் ஏதாவது நம்ம பண்ணிக்கிட்டு இருந்துட்டு பல்லவி முடிகிறப்போ வேறு வழியே இல்லை, அந்த சவுண்டை அப்படி ஃப்ரீஸ் பண்ணணும். ஏன்னா டக்குன்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க இல்லையா. அப்போ பல்லவி முடியும் பொழுது அந்த சவுண்டை ஃப்ரீஸ் பண்ணி மைண்டில் திரும்ப அப்படின்னு சவுண்ட் பண்ணிக்கிட்டு டக்குன்னு பிடிச்சிடணும் இல்லையா. ஸோ பிடிச்சிடணும், அது ஏவோ பியோ பிடிச்சிட்டு இப்போ மைனரான்னு பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டம். லைவில் வாசிக்கிறப்ப நம்ம ஒரு பாட்டுக்கு MP3 சாங் எடுக்கிறோன்றப்ப நம்ம திரும்ப கேட்டு மேஜர் பார்க்கலாம். பட் லைவில் நம்ம வாசிக்கிறப்போ வந்து ரூட் நோட்டை மட்டும் இப்படி கண்டுபிடிச்சிட்டு 2 கார்டு இப்போது டி கண்டுபிடிச்சோம் இல்லையா, டி தான் ரூட் நோட் கண்டுபிடிச்சிட்டோன்னா மேஜரை பிடிச்சி பார்க்கணும், மைனரும் பிடிச்சி பார்க்கணும் நமக்கு செட் ஆகுதா இல்லையான்னு. நமக்கு தெரியும். இப்போ மேஜர் பிடிச்சோம் அப்படின்னா டக்குன்னு உட்காந்துடும் மேஜர் சாங்காக இருந்தால். மைனர் பிடிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த ஒரு இயர் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும். டக்குன்னு பிடிச்சிட்டு அப்புறம் தெரியும், ஓகே இது மைனர் இல்லை மேஜர் அப்படி வாசிச்சிடலாம். நமக்கு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம எல்லாம் எடுத்து நம்ம வந்து வாசிக்க முடியாது லைவில். அப்போதைக்கு டக்குன்னு நம்ம வாசிக்கணும் கார்டு. ஸோ நமக்கு வந்து பிகினிங்கில் நம்ம பல்லவி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வாய்ப்பு இல்லை. ஆனால் நமக்கு நிறையா வாசிக்க நமக்கு ஆரம்பிக்கும் பொழுதே நமக்கு வந்து தெரியும் இவங்க வந்து இது என்ன ஸ்கேலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபஸ்ட் லைன்லையோ செகண்ட் லைன்லையோ நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது பை எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். பட் பிகினராக வேறு வழியில் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் பல்லவி முடிகிற வரைக்கும். எப்படி இருந்தாலும் 4 லைன் தான், ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ முடிகிறப்போ அதை ஹம் பண்ணி வாசிச்சாலும் லைவில் கஷ்டம்தான். அதான் சொன்னேன், நம்ம இயரை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். எவ்வளோ கும்பல் இருந்தாலும் எத்தனை பேர் பண்ணாலும் அதை மட்டும் தனியாக கேட்குற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணணும் நம்மளுடைய இயரை. ஸோ அப்படி பண்ணும் பொழுது தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கொஞ்சம் நம்ம வந்து இயர் ட்ரைனிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம ஒரு பாட்டு கேட்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம நிறைய MP3 சாங் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். இப்போ நம்ம ஒரு சாங் பார்ப்போம். பட் நீங்கள் வந்து டைம் கிடைக்கிறப்பெல்லாம் என்னென்ன பாட்டு நீங்கள் கேட்குற பாட்டு பிடிக்கிற பாட்டு அந்த பாட்டை எழுதி சிலபில் பிரித்து அப்புறம் அந்த 1 2 3 4 டைமிங்லாம் எழுதி போட்டு பிரித்து நீங்கள் சவுண்டை மேட்ச் பண்ணி ரூட் நோட்டு மேஜர் ஆர் மைனர் ஃபுல்லாக எழுதணும். இது போல் ஒரு பாட்டாக மேபி பிகினிங்கில் டைம் ரொம்ப எடுக்கலாம். உங்களுக்கு ஒரு பாட்டுக்கு ஒரு 3 நாள் கூட எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் பண்ண டைம் குறையும். ஏன்னா லிசனிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நான் வந்து ஜெனரேஷன் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் நோட்ஸ் போடுறேன் இல்லையா, அது நான் ஃபஸ்ட்டு நான் ஒரு நோட் போடும் பொழுது எனக்கு வந்து ஒரு பாட்டுக்கு ஒரு 2 hours ஆச்சு. அதில் அந்த பாட்டை கேட்டு அதை இன்ட்ரோலாம் வேறு கேட்டு அதை இன்ட்ரோ நோட்ஸ் எடுத்து எழுதி அதை மீடியில் போட்டு PDF. ஸோ ஒரு சாங்க்கு 2 hours ஆயிரும் பிகினிங்கில் ஃபஸ்ட்டு நான் போடும்போது. ஆனால் தொடர்ந்து நான் பண்ண என்ன ஆச்சுன்னா அந்த டைம் குறைஞ்சிட்டே வந்துச்சு. இன்றைக்கி ஒரு 20 minutesல பாட்டோட இன்டர்லூடு சாங் எல்லாத்துக்குமே நோட்ஸில் வந்து எழுதிடும் 20 minutesல. PDF உடைய சொல்கிறேன். அப்போ இந்த டைம் 2 hours-லேருந்து 20 minutes வரைக்கும் வந்திருக்கு. அப்படின்னா நான் நிறையா டெய்லி ஒரு 2 பாட்டு 3 பாட்டில் ஒரு பாட்டு பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த சீக்கிரமாக கெஸ் பண்ண முடியும். இந்த எவ்வளோ நுணுக்கமாக சீக்கிரமாக கெஸ் பண்ண முடியும். ஸோ அதே தான் நம்ம நிறையா எக்ஸசைஸ் நிறையா ஒர்க் பண்ணணும். ஒரு பாட்டு எடுத்து நிறையா பாட்டு எடுத்து எழுதி கண்டுபிடிக்கும். இது நமக்கு என்ன ஆகும்னா நல்ல இயர் ட்ரைனிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் நம்ம லைவில் நம்ம எவ்வளோ சீக்கிரம் பிடிக்குன்றது வந்து அதுக்கு அப்புறம் தான் சரிங்களா. ஸோ அப்படி தான் நம்ம வந்து கிராஜுவலாக நம்ம வந்து பண்ணலாம். ஆனால் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படி பண்ணுறது. நம்ம நிறையா பாட்டு எடுத்து எழுதணும். வேற எதாவது கொஸ்டின்ஸ்? இப்போ வந்து இப்போ சர்ச்சில் வந்து இப்போ எல்லாரும் பாடுறப்ப இப்போ ஒரு சாங் பாடினாங்கன்னா ஒரே ஸ்கேலில் தான் அவங்க எல்லாரும் பாடுவாங்க. ஸோ ஒரு சில பேர் மாற்றி பாட மாட்டாங்க, எல்லாம் ஒரே ஸ்கேலில் தான் பாடுவாங்களா பிரதர்? அதை பாடுறவங்க தான் கேட்கணும். அது நடக்கும் தான். ஸோ இப்போ லீட் பண்ணுறவங்க ப்ராப்பராக இல்லை அப்படின்னா ஸ்கேல் கலையும் எல்லாம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ டைமில் அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு
கீபோர்டு இப்போ நம்ம கீபோர்டு வாசிக்கலாம், கீபோர்டு வாசிக்கிற நம்மளும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி கொஞ்சம் வாங்க நம்ம கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுவோம், பாட்டு பாடி பார்ப்போம் அப்படின்னு நம்ம ட்ரைனிங் தான் பண்ணணும். சரியா? இப்போ ஸ்கேல் கலைஞ்சி பாடுறாங்க, ஒரு கால்கோ ஸ்கேலில் பாடுறாங்கன்னா என்ன சொல்கிறது, ப்ராக்டிஸ் செஷன் இருக்கணும். தே ஹேவ் டு கம் ஃபார் ப்ராக்டிஸ், லேர்ன் பண்ணணும். ஸோ அதை தான் பண்ண முடியுமோ ஒழிய மேஜிக்லாம் பண்ண முடியாது. அந்த டைமில் திடீர்னு வந்துட்டு இல்லை இஷ்டத்துக்கு நான் தப்பு தப்பாக பாடுவேன், நான் இஷ்டத்துக்கு வாசிப்பேன், ஆனால் கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கணும்னா அப்படிலாம் முடியாது. சரியா? ஸோ அப்படி மேஜிக் நடக்காது. ஆனால் ஒரு சில நேரத்தில் அந்த மாதிரி நடக்கலாம். ஆண்டவர் கிருபையினால என்ன பண்ணலான்னா ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபீல் நடக்கலாம் என்னைக்காவது ஒரு நாள். பட் அதை வந்து நம்ம எவ்ரி டைம் நம்ம இது பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கலைஞ்சி பாடும்போது தே ஹேவ் டு கம் ஃபார் ப்ராக்டிஸ். ஸோ நான் மியூசிக் வாசிக்கிற நீங்களும் போய் உட்காந்து அவங்களையும் வர சொல்லி பாட ட்ரெயின் பண்ணணும். அவங்களுக்கு சுத்தமாக பாட்டே வரல அப்படின்னா நீங்கள் அவங்கள விட்டுட்டு அங்கே கண்டிப்பாக ஆண்டவர் வேறு யாராவது வச்சுருப்பார் நல்லா பாடுறவங்கள. இவர் தான் பாடணும், எங்களுக்கு அவர் தான் வேண்டியவர், அவர் தான் இங்கே ஊருவது பாடுவார் தலைமுறை அப்படிலாம் இல்லாமல் ஆண்டவர் யாருக்கு அந்த தாளந்தை கொடுத்துருக்கிறாரோ அந்த தாளந்தை உள்ளவங்கள பயன்படுத்தணும். சரியா? ஸோ 2 தான். ஒன்று அவங்கள பேசஞ்சர் உட்கார வைக்கணும், பழகணும், அதே நேரத்தில் தாழ்ந்தவங்கள பாட வைக்கணும். இதுதான் வழி. வேறு மேட்சிக்லாம் பண்ண முடியாது. அவங்கள ஒரு நாள் சூ அப்படின்னா டக்குன்னு பாடுறதெல்லாம் ஓகே. ஏன்னா நம்ம மியூசிக் போல் சிங்கிங்கிறதும் ஒரு தனி ஃபீல்டு தான் இல்லையா? பாடல் அது சாதாரண விஷயம் இல்லை. ஓகே, ஸோ நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணுவோம். மண்டே ஆர் டியூஸ்டே நம்ம இந்த சாங்க்கு நோட்ஸ் எடுத்து பார்ப்போம். அசைன்மெண்ட் பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா சப்மிட் பண்ணிடுங்க. அந்த வீடியோ அசைன்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சப்மிட் பண்ணிடுங்க. நமக்கு இன்னும் 2 கிளாஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், 3 கிளாஸ் தான் இருக்குது. அதனால் பெண்டிங் அசைன்மெண்ட்ஸ்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ நாங்கள் சர்டிஃபிகேட்ஸ் ப்ராக்ரஸ் போகிறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு சங்கடம் இல்லாமல் இருக்கும். சரியா? ஓகே, ஸோ ரொம்ப சந்தோஷம். நம்ம உள்ளதாக கலந்துருக்குறோம். இன்னும் 2 விஷயங்கள் இருக்குது. சரி, நம்ம ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணுவோம், ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நாள் கூட ஒரு சில காரியங்களை பார்த்தோம், முக்கியமான ஒரு சில காரியங்களை பார்த்தோம். ஒரு பாட்டுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்க அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ஆண்டவரே, நாங்கள் இதை கேட்டு புரிந்து கொள்வதை மாத்திரமல்ல, இதை நாங்கள் கற்றுக்கொண்டு வாசிக்க நாங்கள் அதை டைம் மேனேஜ் பண்ணுற ஞானத்தை எங்களுக்கு தாங்க. இதற்கென்று நாங்கள் நேரத்தை ஒதுக்கி அதை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, எல்லோரும் கூட இப்போ இருக்க ப்ரெசண்ட் டைமில் எங்களுடைய வேலைகளும் அதே போல் மற்ற விஷயங்களும் ரொம்ப பிஸியாக அது ஓடுற மாதிரி தான் இருக்குது. நேரம் ஒதுக்க ரொம்ப கஷ்டமாக தான் எல்லாருக்குமே அது இருக்குது, அது அறிஞ்சிருக்கிறீங்க. ஆனாலும் இந்த நேரத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கிருபையை தாங்க. நாங்கள் எல்லாவற்றிற்கும் அந்த டைம் மேனேஜ் பண்ணுறது போல் இதற்கு ஒரு டைம் நாங்கள் ஒதுக்கி நாங்கள் பாட்டு எடுத்தது வாசிக்கிறது எல்லாம் செஞ்சு நாங்கள் ஒரு அந்த பாடல்களுக்கோ இல்லை சபை கூடி வருதலையோ தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ நம்மளுடைய சமூகத்தில் பாடி மகிழ்ந்திருக்க கிருபை செய்யுங்க. ஒருவரையும் ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்,